எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் கடந்து வருவோம். எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக இப்படி மக்களுக்காக ஜெபிக்க இந்த அதிகால நேரத்தில் அடியிருந்து எழுப்பினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதிகால நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க, ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே பிள்ளைகளை அர்ப்பணிக்க நீ கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தமிழகத்திலும் இந்தியாவுக்கு வெளியிலும் இருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற எல்லா உம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பாதத்தில் கொண்டு வருகிறேன் ஏசப்பா. உங்களோட வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், நிந்தனைகள், அபமானங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் ஒவ்வொருடைய மன்றாட்டுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து என் பிள்ளைகளை ஒருவரை நீ கைவிடாதபடி அப்பா நம்முடைய மார்போடு அணைத்து அவங்களை நீ பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பகல் என் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஒருவரும் எந்த இடத்திலும் கலங்கவோ தவிக்கவோ வெட்கப்படவோ வேதனைக்கு அனுமதிக்க கூடாது. பிள்ளைகள் போகும் இடமெல்லாம் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். வேலைக்கு போகிற இடத்துல, பள்ளிக்கூடம் போகிற இடத்துல, அன்று எந்தெந்த பயணங்கள் பிள்ளை செய்கிறேன், எந்தெந்த தொழில் செய்கிறவங்க எல்லாம் விட கரம் இருக்கட்டப்பா. ஒருவரே நீர் தனியாக விடக்கூடாதப்பா. ஒருவருக்கு இந்த கேடுகடுதி வரக்கூடாதப்பா. இன்னைக்கு பகல் கால ஒரு மிகுந்த சந்தோஷத்தை என் பிள்ளைகள் அனுபவிக்க என் கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வ சமாதானம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருடைய சரீரத்திலும் பூர்ணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. தடைகளை கொண்டு வருகிற, வேதனைகளை கொண்டு வருகிற, கண்ணீரை கொண்டு வருகிற, சாபத்தை கொண்டு வருகிற, துன்பத்தை கொண்டு வருகிற, உபத்திரவத்தை கொண்டு வருகிற, மனம் அடிய வைக்கிற, கண்கலங்க வைக்கிற எல்லா சத்துடைய சதிகளும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. தேவனுடைய கரம் என் பிள்ளைகள் மேல் உயர்ந்திருப்பதாக, என்னுடைய பாதுகாப்பு இருப்பதாக. அப்பா, நீர் அன்போடு நீ பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும் என்று ஜெபிக்கிறோம். அடியானே தாழ்த்துகிறேன், கருத்தில் கொடுக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலம் ஒரு விஷயம் கூடி உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க கர்த்தரோடு பாக்கியத்துக்காக தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1233 நாளுக்குள்ளே பிரவேசிக்க தேவன் நம்ம கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்துள்ள நாட்களும் கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கு போதுமானவரும் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். ஒரு வேத வாக்கியத்தை வாசித்து நமக்கு ஜெபிக்கலாம். சங்கீதக்காரன் எழுதின 141 சங்கீதம் முதல் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 141 சங்கீதம் முதல் வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு செவி கொடும். பக்தனாகிய தாவீதிന്റെ ஒரு ஊக்கமான, ஒரு உருக்கமான ஒரு ஜெபத்தை நம்ம இங்கே கேட்கிறோம். நாமும் ஜெபிக்கும் இது விதமாக தான் உரிமையோடு ஜெபிக்கணும். அந்த உரிமையுள்ள பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அதை கேட்க முடியும். ஆண்டவர் நான் கூப்பிட்டா வருவாங்க, என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க, என் கூப்பிடுதலை நிச்சயமா புறங்கணிக்க மாட்டார், என் ஆண்டவர் எனக்காக இறங்குவார் എന്നുള്ള நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுக்குள்ளே உண்மையாயிருக்கணும், உத்தமமாயிருக்கணும், பரிசுத்தமாயிருக்கணும். நாம் கூப்பிட்டார் உடனே அவர் திரும்பி பார்க்கணும். அவர் நம்முடைய முகத்தை நமக்கு நேராக திருப்பணும். நம்முடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய ஹிருதயம் சுத்தமுள்ளதாயிருக்க வேண்டும், பரிசுத்தமாயிருக்க வேண்டும், நேர்மையாயிருக்க வேண்டும், தாழ்மையுள்ள மக்களாயிருக்க வேண்டும். தேவனோடு இணைந்திருக்கிற, அவரோடு பற்றி இருக்கிற ஒரு நல்ல ஹிருதயம் தேவன் நமக்கு தர வேண்டும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுங்க. அப்படியானால் தேவனுடைய முகத்தை தரிசிக்கக்கூடிய கண்கள், அவரை காணக்கூடிய கண்கள், பரிசுத்தமான ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தாமே இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிக்கிறான்னு சொன்ன பார்த்தீங்களா? அப்படியான கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொல்லும்போ அவரை நோக்க வேண்டுமானால், காண வேண்டுமானால் இதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும். என்னிடத்துக்கு வர தீவிரியும். அதிகாரபூர்வமா சொல்றாங்க, அப்பா தாமதம் பண்ணக்கூடாது, என்கிட்ட வர்றதுக்கு தீவிரியும், சீக்கிரமா வாங்க சொல்றாங்க. நான் உண்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு செவி கொடும். உரிமையோட சொல்றேன், அப்பா நான் உண்மை நோக்கிறேன், இப்ப நான் உண்மை கூப்பிடுறேன், என் சத்தத்துக்கு சீக்கிரமா செவி கொடுங்கப்பா. என்ன தகுதி பாருங்க, என்ன உரிமை பாருங்க. இந்த ஜெபத்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த தகுதி உண்டானால் நீங்க கூப்பிடுகிற அதே செகண்டில், அதே நிமிடத்தில், அதே நிமிஷத்தில் கர்த்தர் உங்க பக்கமாக திரும்பி உங்க விண்ணப்பத்தை கேட்டு உங்க கண்ணீருக்கும் உங்க மன்றாட்டுக்கும் அந்த நிமிஷமே கர்த்தர் பதில் கொடுப்பார். நாம் ஒரு கடமைக்காக, பேருக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் யூஸ் ஆந்திரோ மாதிரி தெய்வத்தை யூஸ் பண்ணக்கூடாது. எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் தெய்வத்தோடு இருந்து அவருடைய ஹிருதயத்துக்கு ஏற்ற மக்களாய் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்து அவரை மகிழ வைக்கிற ஒரு நல்ல அனுபவம், நல்ல ஜீவியம் நமக்கு உண்டானால் இந்த வார்த்தை நம்மளாலே சொல்லி ஜெபிக்க முடியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு செவி கொடும். நிச்சயமாய் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். இந்த 1233 நாள், 34 நாள் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு
பதிலை தருவார். மன்னிக்கணும், 1233வது நாள் இந்த ஜெபத்துக்கு நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவாராக. நீங்க வெட்கப்பட்டு போக, சோர்ந்து போக, நாணித்து போக தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய வல்லமை, அவருடைய ஒத்தாசை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வழிநடத்துதல் இன்னைக்கு பகல் உங்களுக்கு இருக்கும். அவர் உங்க கூடவே இருப்பார். அவருடைய முகத்தை உங்க பக்கமாக திருப்புவார். நீங்க வேண்டிக் கொள்ளுகிற அனைத்துக்கும் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு பதில் தருவாராக. நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல மனமகிழ்ச்சி நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. என் மக்களுக்காக ஒரு விஷயம் கூடிய அதிகாலை இருட்டோடு எழும்பி உட்கார்ந்து ஜெபிக்க எனக்கு பலனும் கிருபையும் வல்லமையும் கர்த்தர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த மட்டும் நீ நடத்தி வந்த விதங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடந்த தினங்களில் நடந்த 4 நாட்கள் கன்வென்ஷனுக்காக என் பிள்ளைகள் எல்லாம் கண்ணீரோடு ஜெபித்தோம். எனக்கு நீ பலன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், சுகம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், தீர்காயுசு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். 4 நாட்கள் அந்த மேடையில் நின்று கர்த்தருடைய சத்தியத்தை வாரி விதைக்கக்கூடிய கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் தொடப்படவும், அநேகர் விடுவிக்கப்படவும், அந்த தேசம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி. 10 பிள்ளைகள் மனப்பூர்வமாக ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க தேவன் கிருபை செய்தீரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த அடுத்து தொடர்ந்து நடக்கிற கன்வென்ஷனிலும் கர்த்தருடைய வல்லமையான கரம் அடி கூட இருந்து நீர் பலத்துகளை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளோட கண்ணீரும், அவங்களோட மன்றாட்டும், அவங்களோட ஜெபமும் பரலோகம் கேட்டு அடினை சக்தீகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்ணமாகவே எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் இருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற, அவளோடு இருக்கிற, தாகத்தோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, தேவைகளின் மத்தியே கர்த்தாவை புலம்பிக் கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்கும் சொர்க்கத்தின் வாதில் திறப்பீராக. உடைய மகிமையுள்ள கருத்தை நீட்டுவீராக. அனுக்கிரகத்தின் உறவிடம் என் மக்களுக்கு திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் என் மக்களுக்காக திறந்து கொடுப்பீராக. என் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் என் கர்த்தர் சந்திப்பீராக. ஒருவரின் கலங்கவோ, வெட்கப்படுறதுக்கோ, நாணிக்கிறதுக்கோ, சோர்ந்து போதுக்கு அப்பா நீங்க அனுமதிக்க கூடாதப்பா. உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய தயவப்பா, உம்முடைய வல்லமை அப்பா, உம்முடைய பாதுகாப்பா என் பிள்ளைகளோட இருக்கட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த தீங்கும் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா, எந்த கெடுதியும் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. ஓ உம்முடைய மகிமை உள்ள கரம், உம்முடைய மகத்துவம் உள்ள கரம் என் பிள்ளைகளுக்கு இப்ப அனுகூலமாய் நீட்டுங்க கர்த்தாவே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி ஆமீன் கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு செவி கொடும் என்று சொல்லி தாவீது ஜெபித்த பொழுது நீர் இறங்கி வந்து செவி கொடுத்தது போல இன்றைக்கு என் பிள்ளைகள் உலகத்தினுடைய எந்த முடுக்கு மூலையில் உட்கார்ந்து கண்ணீரோடு நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறேனோ அவங்களுக்காக நீர் இறங்கி வருவீராக. உம்முடைய முகத்தை அவங்க பக்கமாய் திருப்புவீராக. உம்முடைய கரத்தை அவங்களுக்கு அனுகூலமாய் நீட்டுவீராக. என் பிள்ளைகளுடைய ஹிருதயத்தினுடைய ஏக்கங்கள், அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய விருப்பங்கள், வேண்டுதல்கள் அனைத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பீராக. அநேக வயதான பெற்றோர்கள் உண்டப்பா, வயது முதிர்ந்தவர்கள் உண்டப்பா. உங்களுக்கு எல்லாம் தீர்க்காயுசு பலன், நல்ல பாதுகாப்பு, நல்ல கிருபை, நல்ல தயவு என் கர்த்தர் தரும்படி நான் செபிக்கிறோம். ஒருவருக்கும் கேடோ கெடுதியோ துன்பமோ துயரமோ மரண படுக்கையோ கொடுக்க கூடாதப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா குடும்பஸ்தர்களுக்காய் ஸ்தோத்திரம். கணவன் மனைவியாக சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இந்த நாளில் கர்த்தர் சமூகத்திலே காண தேவன் கிருபை தரும்படி செபிக்கிறோம். என் பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க, எல்லா பவனங்களை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகள் செய்கிறது எல்லாம் அனுகிரகமாய் ஆசீர்வாதமாய் அமையட்டும். படிக்க போகிற பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியும் ஞானமும் நல்ல கீழ்ப்படுதல் தெய்வ பயமும் என் தேவன் தரும்படியாக செபிக்கிறோம். வேலைக்கு போகிற அத்தனை மக்களை நீ பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய கிருபை கூட இருப்பீராக. எந்த ஒரு தீங்கோ கெடுதியோ ஆபத்தோ என் பிள்ளைகளுக்கு ஒருவருக்கும் வரக்கூடாதப்பா. ஆண்டவரே மக்கள் நன்றி. அநாதைகள் உண்டு, திக்கற்ற பிள்ளைகள் உண்டு, தாய் தந்தை இல்லாத மக்கள் உண்டு. ஆண்டவரே மக்கள் நன்றி. வாழ்வாதாரம் இல்லாத மக்கள் உண்டு. ஆண்டவரே ஒரு நேரம் ஆகாரத்துக்கு வழி இல்லாதவர்கள் உண்டப்பா. எத்தனையோ கஷ்டத்துல, துன்பத்துல, துயரத்திரிக்கிற மக்கள் உண்டப்பா. ஆண்டவரே மக்கள் நன்றி. கண்ணீரோடு கதறுகிற குமருகிற பிள்ளைகள் அநேகர் இந்த ஜெபத்தில் உண்டப்பா. அவங்களுக்கு எல்லாம் நீ விடுதலை கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. நம்முடைய மகிமையுள்ள கரத்தை நீட்டுங்க, அனுங்கிரகித்து அவங்களை ஆசீர்வதிங்க. கனத்திலும் பலத்திலும் சுகத்திலும் ஐஸ்வர்யத்திலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் பெருகி காண கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஒருவருக்கு ஒரு கேடோ கெடுதியோ துன்பமோ அப்பா வருவதற்கு இதை அனுமதிக்க கூடாது. தீங்கும் என் மக்களுக்கு வரக்கூடாது, எந்த தீங்கும் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுப்பா. வியாதியில, பலவீனத்துல, வறுமையில, கஷ்டத்துல பட்டினி இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அப்பா நம்முடைய கரத்தை நீட்டி விடுதலை தேவைகளுக்கு விடுதலை கொடுங்க, சுகம் தேவைகளுக்கு சுகத்தை கொடுங்க. என்னென்ன தேவைகளோ அது நீக்கு பகல் என் மக்களுக்கு நீ சந்திப்பீராக. ஒரு குடும்பத்திலும் பட்டினி வேண்டாம், ஒரு குடும்பத்திலும் அழுக வேண்டாம், ஒரு குடும்பத்திலும் புலம்பல் வேண்டாம். ஒரு பிள்ளை போல தலை குனிந்து வெக்கி நாணித்திருக்க நீ அனுமதிக்க கூடாதப்பா. ஆண்டவரே நீர் அவங்களை நேசித்து, அவங்களை பராமரித்து, அவங்களை பாதுகாத்து, வழிநடத்தி, அனுகிரகித்து, ஆசீர்வதித்து, உயர்த்தி அழகுபடுத்தும்படி நாமத்தை நான் செபிக்கிறோம். என் பிள்ளையோட தேவைகள் ஏதா இருந்தாலும் இந்த கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே மக்கள் நன்றி. என்ன தேவை இருந்தாலும் இந்த கர்த்தர் சந்திப்பீராக. எந்த விஷயத்துக்காக இந்த என் பிள்ளைகள் மகிழ்ச்சி எடுக்கிறனோ அது
அது சக்சஸ் ஆக முடியட்டப்பா. எந்த விஷயத்துக்கு என் பிள்ளைகள் புறப்பட்டு போறேனோ அந்த காரியங்கள் என் பிள்ளைகளுக்கு வாய்க்கட்டும் ஆண்டவரே. எதை என் பிள்ளைகள் செய்தாலும் அதன் மக்களுக்கு அனுங்கிரகமாய், ஆசீர்வாதமாய், ஆண்டவரே ஆனந்தமாய், பேரின்பமாய் காண கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஒருவருக்கும் கேடோ, கெடுதியோ, துன்பமோ, துயரமோ, பட்டினியோ, நிந்தனை, அபமானமோ, எந்த விபத்துகளோ, ஆபத்துகளோ, தேவனே கொடூரமான மரணங்களோ, எந்த சாபமோ என் பிள்ளைகளை அணுகுதுக்கு நீ விடக்கூடாதப்பா. ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும், உம்முடைய அன்பின் கரத்தால மூடிக்கொள்ளும், உம்முடைய மகிமையுள்ள கரத்தினால அப்பா என் பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளுவீராக, ஏந்திக் கொள்ளுவீராக. ஒருவருக்கு ஒரு கேடோ, கெடுதியோ, துன்பமோ, துயரமோ வந்து என் பிள்ளைகள் கண்ணீர் குடிக்க அப்பா ஒரு போது நீர் அனுமதிக்க கூடாது. உண்மை நான் நம்புகிறேன். உம்முடைய பாதத்தை நான் வந்து செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு பலன் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க, உம்முடைய சமாதானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுங்க, உம்முடைய சந்தோஷத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுங்க, உம்முடைய கிருபையினால் என் பிள்ளைகளை நிரப்ப முடிச்சு விட்டுங்கப்பா. ஓ மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆனந்த கரம், உம்முடைய பேரின்ப கரம், உம்முடைய அனுகிரகத்தின் கரம், ஆசீர்வாதத்தின் கரம் இப்போது மக்கள் மேல் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. வறுமையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா, பட்டினி இருக்கிற மக்கள் உண்டப்பா, அவங்களுக்கு எல்லாம் நீ மன்னாவே கொடுங்க, பலனை கொடுங்க, ஆகாரத்தை கொடுங்க, உடை இல்லாதவங்களுக்கு உடையை கொடுங்கப்பா. என்னென்ன தேவைகளுக்காக பிள்ளைகள் ஏங்கி கரம் விரிக்கிறேனோ அந்த கரத்தை நிரப்புங்க, அந்த தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே காட்டிலே மிருகங்களுக்கும் கூப்பிடுகிற காக்க குஞ்சுங்களுக்கும் அதாவது நேரத்தில் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் என் மக்களுக்கு எல்லாம் நீர் ஆகாரத்தை கொடுத்து அவங்களை போஷித்து கனப்படுத்தி உன்னதத்தில் உயர்த்தி ஆமீன் அழகுபடுத்தும்படி நம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம். காயப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள், குற்றூராய் கிடக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே நொந்து கிடக்கிற பிள்ளைகள், வெந்து போய் கிடக்கிற பிள்ளைகள், வாழ்வதற்கு எந்த விதமான நிர்கதியும் இல்லாதபடி எல்லாம் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு கிடக்கிற யாராக இதில் உண்டானால் அவங்களுக்கு நீ சகாயராய் இறங்கி வந்து அவங்களுக்கு நீ உதவி செய்வீராக. அநாதைகளுக்கும் தீக்கற்ற பிள்ளைகளுக்கும் இறங்கி வந்து உதவி செய்கிற கர்த்தர் அப்படிப்பட்டவங்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்வீராக. ஒருவரும் வேதனைப்படக்கூடாது, ஒருவரும் கண்ணீர் குடிக்க விடக்கூடாது, ஒருவரும் புலம்ப விடக்கூடாது, ஒருவரும் கஷ்டப்படக்கூடாது. தீராத வியாதி உள்ள மக்கள், கேன்சர் உள்ளவர்கள், கிட்னி ஃபெயிலர் ஆயிருக்கிறவர்கள், கர்த்தாவே ஆஸ்மாவினால் பாதிக்கப்படுகிறவர்கள், தைராய்டினால் பாதிக்கப்படுகிறவர்கள், கர்த்தாவே பிரெயின் டியூமர், ஹார்ட்டிலே ப்ராப்ளங்கள், கர்த்தாவே ஸ்தோத்திரம், சுகர்னால் கொடூரமான பலவீனங்கள் அனுபவிக்கிற பிள்ளைகள், அல்சர் சம்பந்தமாய் போராடுகிற பிள்ளைகள், தீராத எத்தனையோ கொடுமையான வியாதியில அடிமைப்பட்டு பலவீனமாய் கிடக்கிற எத்தனையோ மக்கள் இந்த ஜெபத்தில் உண்டு கர்த்தாவே. எழும்ப முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், மரண படுக்கையில் கிடக்கிறவர்கள் இதிலே உண்டு கர்த்தாவே. மருத்துவர்களாலோ மருந்தினாலோ காப்பாற்ற முடியாம மரணம் அல்லாமல் வேற வழியில் என்று சொல்லி மரணத்தையே நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகர் இந்த ஜெபத்தில் உண்டப்பா. மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் உண்டப்பா. எடுத்த மருந்தினால் எந்த பிரயோஜனம் இல்லாமல் நொந்து போயிருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. அவங்களுக்கு எல்லாம் நீர் அற்புதத்தை செய்யுங்க. கிட்னியிலே ப்ராப்ளம் உள்ள மக்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. பிரஸ்ட் கேன்சர்கள் இயேசுவின் நாமத்தில், பிரெயின் டியூமர் இயேசுவின் நாமத்தினால எல்லா கேன்சருடைய கொடூரங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகுவதாக. எல்லா சாபங்களும் ரோகங்களும் இயேசுவின் நாமத்தில் அர்த்தமாக்கப்படுவதாக. இந்த ஜெபத்திற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை முத்திரை போட்டு நான் ஜெபிக்கிறேன், ஜெயமெடுக்கிறேன் அப்பா. ஆசீர்வாதத்தின் கரம், அனுகிரகத்தின் கரம், ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இப்ப என் பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டுமே, தொட்டு நீ சுகமாக்கும் அப்பா, பலப்படுத்தும் அப்பா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்திற்கிற எல்லாரையும் மறுபடியும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அனுகிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறோம். எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் அப்பா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அடியானை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.